பாருங்கள், இப்போ நல்லா வணங்கிடுச்சுங்க வெங்காயம். இப்போ தக்காளி போட்டுக்கலாம். ஒரே ஒரு தக்காளி சேர்த்துக்கிறேன். ஒரு தக்காளி போட்டுக்கலாம், இல்லைன்னா 2 தக்காளி போட்டு நான் 1 தான் போட்டுக்கிறேன். தக்காளி கொஞ்சம் மசித்து வச்சுங்க, பார்க்கலாம். பாருங்கள், தக்காளி இந்த ஸ்டேஜில் நல்லா வணங்கிடுச்சுங்க, நல்லா மசிச்சு. நம்ம இப்போ உருளைக்கிழங்கு மட்டும் ஆட் பண்ணிக்கலாங்க. கொஞ்சம் வேகிட்டுங்க, அதுக்கப்புறம் நம்ம கத்திரிக்காய் போட்டுக்கலாம். ஏன்னா இப்போ உருளைக்கிழங்கு கூடவே கத்திரிக்காய் போட்டால் கத்திரிக்காய் ஒரு மாதிரி கசகசன்னு ஆகிடுங்க. அதனால் நம்ம கொஞ்சம் உருளைக்கிழங்கு கொஞ்சம் நல்லா வணங்குறது நம்ம கத்திரிக்காய் ஆட் பண்ணிக்கலாங்க. பாருங்கள், உப்பு கொஞ்சம் மஞ்சத்தூள் போட்டுக்கங்க. இந்த அளவு மஞ்சத்தூள், ஒரு 1/2 ஸ்பூன் மஞ்சத்தூளுங்க. இப்போ வந்து நீங்கள் தேவைக்கேற்ப போட்டுங்க. நான் வேறு இந்த அளவுக்கு போட்டுக்கோங்க. இப்போ 10 நான் கூட ஆட் பண்ணிக்கலாங்க. நம்ம காரத்துக்கு வெறும் மிளகாத்தூள் மட்டும்தாங்க, வெறும் மிளகாத்தூள் மட்டும்தாங்க. அது வேறு 1 ஸ்பூன் சேர்த்திங்க. எவ்வளோ காரம் அந்த அளவுக்கு நீங்கள் போட்டுங்க. இந்த பச்சை வாசமெல்லாம் கொஞ்சம் போட்டுங்க உருளைக்கிழங்குக்கு. நம்ம வேகிற அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கலாம். கொஞ்சம் இதெல்லாம் 2 வரட்டுங்க. அப்புறம் ஒரு 5 நிமிஷம் கழிச்சு நம்ம உருளைக்கிழங்கு போட்டுக்கலாம். ஒரு கொதி 2 கொதி வரட்டுங்க. உருளைக்கிழங்கு நல்லா வெந்துருச்சுங்க. இந்த ஸ்டேஜில் நம்ம கத்திரிக்காய் போட்டுக்கலாங்க. உருளைக்கிழங்கு ஒரு 1/2 வேக்காடு தாங்க வேக்கணும். அப்போ தாங்க நம்ம கத்திரிக்காய் இதை ஆட் பண்ணணுங்க. நம்ம இந்த கோயம்புத்தூரில் இந்த கத்திரிக்காய் உருளைக்கிழங்கு பொரியல் பயங்கர ஃபேமஸுங்க. சிம்பிளாக தான் இருக்குங்க. வெறும் உப்பு மிளகாத்தூள் தக்காளி வெங்காயம் தான் இருக்குங்க. ஆனால் அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். உண்மையாகவே நாங்கள் கொள்ளு பருப்பு கடைஞ்சி ரசம் வச்சு இந்த கத்திரிக்காய் உருளைக்கிழங்கு பொரியல் பண்ணால் அவ்வளோ சாப்பாடு சாப்பிடாதவங்களும் சாப்பிட்ருவாங்க. அந்தளவுக்கு இந்த கத்திரிக்காய் உருளைக்கிழங்கு பொரியல் ரொம்ப நல்லா இருக்குங்க. நிஜமாகவே சொல்கிறேன், நான் வீடியோக்கு நிஜமாகவே நல்லா இருக்குங்க. இது வேகட்டுங்க, கொஞ்சம் நல்லா வேகட்டுங்க. அதுக்கப்புறம் நம்ம பார்க்கலாம். பாருங்கள், இந்த கத்திரிக்காய் உருளைக்கிழங்கு இந்த ஸ்டேஜில் நல்லா வெந்துருச்சுங்க. இப்போ நம்ம இதில் தேங்காய் பூ போட்டுக்கலாங்க. பொரியலே பண்ணிவிட்டுங்க, கிரேவி வைக்கல, பொரியலே பண்ணிவிட்டுங்க. தேங்காய் பூ போட்டாச்சுங்க. அப்புறம் கொத்தமல்லி கருவேப்பிலை தூவி விட்டாச்சுங்க. பாருங்கள், சூப்பரான கத்திரிக்காய் உருளைக்கிழங்கு பொரியல் ரெடி ஆகிடுச்சுங்க. இந்த பொரியல் உண்மையாகவே சாப்பாடுக்கு அவ்வளோ நல்லா இருக்குங்க. நீங்கள் செஞ்சு சாப்பிட்டு பார்த்துட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். பாய்ங்க.